சர்ச் பெல், வாசல் 349. டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, பேங்க் எக்ஸாமினேஷன் கைடு ஃபார் அன்எம்ப்ளாய்டு யூத்ஸ் ஃப்ரீ கோர்ஸ். Description of in this part will be given in English at the description side. We are giving you the question in Tamil, but the description what it is in Tamil, it is translated into English and is given to you in the description side so as to print and use it for knowing the correct time. Question number 21, கேள்வி 21. சந்தை ஆராய்ச்சியில் மத்திய பொருளாதாரம் குறிப்பிடப்படுகிறது. பதில் சந்தை வழிமுறை. அடுத்தது 22. கேள்வி 22. சணல் தொழில் மேக்ரோ பொருளாதாரத்திற்கு உட்பட்டதா? பதில் இல்லை. கேள்வி 23. உற்பத்தி வாய்ப்பு எல்லை என்ன? பதில் உற்பத்தி வாய்ப்பு எல்லை என்பது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் வளங்கள் சரி செய்யும் போது உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் இரண்டு சேர்க்கைகளுக்குமான அதிகபட்ச வெளியீட்டு திறனை சித்தரிக்கும் ஒரு வளைவாகும். கேள்வி 24. வாய்ப்பு செலவு என்றால் என்ன? பதில் வாய்ப்பு செலவு அடுத்த சிறந்த மாற்று. கேள்வி 25. வளங்களை சிக்கனமாக்குவதன் மூலம் நீங்கள் எதை குறிப்பிடுகிறீர்கள்? பதில் சிக்கனமாக்குவது என்பது கிடைக்கும் வளங்களை சிறப்பாக பயன்படுத்துவதாகும். கேள்வி 26. சாதாரண பொருளாதாரத்தை வரையறுக்கவும். நெறிமுறை பொருளாதாரம் என்பது ஒரு சிறந்த சூழ்நிலையில் உண்மையான பொருளாதாரம் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளும் ஒரு கோட்பாடாகும். இது பெரும்பாலும் தீர்ப்பு, பகுப்பாய்வு மற்றும் என்னவாக இருக்க வேண்டும் என்ற அறிக்கைகளை அடிப்படையாக கொண்டது. கேள்வி 27. யாரை உற்பத்தி செய்வதில் உள்ள சிக்கல் எதை குறிக்கிறது? பதில் அது யாரை உற்பத்தி செய்கிறது என்பது இறுதி பொருளை உட்கொள்ளும் ஒரு குறிப்பிட்ட நபர்களை குறிக்கிறது. ஒவ்வொருவரின் தேவைகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் உற்பத்தியாளர்கள் ஒவ்வொரு பொருளையும் பெருமளவில் உற்பத்தி செய்ய முடியாததால் தேர்வுகளில் சிக்கல் எழுகிறது. எனவே நுகர்வோர் தங்களுக்கு எந்த தயாரிப்பு மிகவும் முக்கியமானது என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும். இதனால் வரையறுக்கப்பட்ட வளங்களை பகுத்தறிவுடன் விநியோகிக்க முடியும். கேள்வி 28. வாய்ப்பு செலவு என்றால் என்ன? உதாரணத்துடன் விளக்கவும். பதில் வாய்ப்பு செலவு என்பது ஒரு நபர் எதையாவது சாதிக்க அல்லது வேறு எதையாவது பெறுவதற்காக விட்டு கொடுக்க வேண்டிய ஒன்று. நுண்ணிய பொருளாதாரத்தில் வாய்ப்பு செலவு என்பது மாற்று செலவு என்றும் அழைக்கப்படுகிறது. மேலும் இது செலவு பலன்களை கணக்கிடுவதிலும் அல்லது தீர்வு செய்யும் போது சிறந்த மாற்றீட்டினை அடிப்படையில் ஒரு திட்டத்தை பகுப்பாய்வு செய்வதிலும் பயன்படுத்தப்படுகிறது. எடுத்துக்காட்டாக தேர்வு செய்ய 3 தொழில் வாய்ப்புகள் உள்ளன. வேலை இன்டு சம்பளம் ரூபாய் 60,000, வேலை ஒய்
சலுகைகள் ரூபாய் 70,000 மற்றும் வேலை Z சலுகை ரூபாய் 80,000. எனவே இந்த விஷயத்தில் 3 சலுகையில் தேவ் தனக்கு எது சிறந்தது என்பதை தேர்வு செய்ய வேண்டும். தேவ் வேலைவாய்ப்பை செட்டை தேர்வு செய்தால் தேர்வு செய்யப்படாத அடுத்த சிறந்த மாற்று வேலைவாய்ப்பு Y ஆகும். எனவே வாய்ப்பு செலவு ரூபாய் 70,000 ஆகும். கேள்வி 29. திட்டமிட்ட பொருளாதாரத்திற்கும் சந்தை பொருளாதாரத்திற்கும் என்ன வித்தியாசம்? பதில்: திட்டமிடப்பட்ட பொருளாதாரம் ஒரு திட்டமிடப்பட்ட பொருளாதார உற்பத்தி, முதலீடு, விலை நிர்ணயம் மற்றும் விநியோகம் மற்றும் முன் திட்டமிடப்பட்ட தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை உற்பத்தி செய்யும் நபர் அல்லது நபர்களின் குழுவை கொண்டுள்ளது. திட்டமிடப்பட்ட பொருளாதாரம் என்பது மையமாக திட்டமிடப்பட்ட ஒரு பொருளாதாரம் மற்றும் முடிவுகள் அடிப்படையில் அரசாங்கத்தால் எடுக்கப்படுகின்றன. கேள்வி 30. திட்டமிட்ட பொருளாதாரத்திற்கும் சந்தை பொருளாதாரத்திற்கும் என்ன வித்தியாசம்? திட்டமிடப்பட்ட பொருளாதாரம் ஒரு திட்டமிட்ட பொருளாதாரம் என்பது உற்பத்தி, விலை, முதலீடு, விலை நிர்ணயம் மற்றும் விநியோகம் மற்றும் திட்டமிடப்பட்ட தயாரிப்புகள், சேவைகளை உற்பத்தி செய்யும் நபர் அல்லது நபர்களின் குழுவை கொண்டுள்ளது. திட்டமிடப்பட்ட பொருளாதாரம் என்பது மையமாக திட்டமிடப்பட்ட ஒரு பொருளாதாரம் மற்றும் முடிவுகள் அடிப்படையில் எடுக்கப்படுகின்றன. இந்த மாதிரி கேள்விகளையும் பதில்களையும் நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். இப்போது கேள்வி 31. சந்தை ஆராய்ச்சியில் மத்திய பொருளாதாரம் குறிப்பிடப்படுகிறது. அது என்ன? அது சந்தை வழிமுறை. கேள்வி 32. இது ஏற்கனவே நாம் முந்தைய வழியில் சொல்லியிருக்கின்றோம். சணல் தொழில் மேக்ரோ பொருளாதாரத்திற்கு உட்பட்டதா? உண்மை, பொய், இருக்கலாம், சொல்ல முடியாது என்று கேட்பார்கள். பதில் பொய் என்று சொல்லிவிட வேண்டும். ஆகவே நாங்கள் தரும் இந்த கேள்விகளை நன்கு உணர்ந்து அதற்கு திரும்ப திரும்ப நீங்கள் படித்து அதை சிறந்த முறையில் உள்வாங்கிக் கொண்டு அந்த கேட்கப்படும் கேள்விகளுக்கு தக்க முறையில் பதில் சொல்லுங்கள். இப்போது பொருளாதாரத்தை பற்றி மட்டுமே நாங்கள் கவனம் செலுத்தி வந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்தடுத்து நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறது போல இந்தியன் ஹிஸ்ட்ரி மற்றும் ஜியாகிரஃபி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், எக்காலஜி, என்வைரன்மெண்ட் இது போன்ற கேள்விகள் அனைத்தையும் உங்களுக்கு நாங்கள் தர இருக்கிறோம். உண்மையில் இது தமிழில் கொடுக்கும்போது சில சிரமங்கள் இருக்கின்றன. தயவுசெய்து டிஸ்கிரிப்ஷனில் போய் ஆங்கிலத்தில் உள்ள வெர்ஷனை பார்த்து நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நன்றி.